அக்கா கனிமொழி அக்கா, நீங்க என்னக்கா சொன்னீங்க? சட்டமன்றம் நடப்பதே ரீல்ஸுக்காகத்தான், வேற எதுக்குமே சட்டமன்றம் நடக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்ற ஒரு முழு பூசணிக்கா தோப்பை அப்படியே சோத்துக்குள்ள மறைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க பார்த்தீங்களா? மக்களே நீங்க சொல்லுங்க, இப்போ லைவா நம்ம சட்டமன்றம் பார்த்துட்டு இருக்கோமா? இதுக்கு முன்னாடி எப்பாவது லைவா கம்ப்ளீட் சட்டமன்றத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? எதிர்கட்சியெல்லாம் பேச ஆரம்பிக்கும் போது லைவ் துண்டிக்கப்பட்ட மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை கொண்டு போட்டுருவாங்க. அப்பாவு பேசும்போது, அதாவது முன்னாள் சபாநாயகர் பேசும்போது மட்டும் அந்த வீடியோ அப்படியே வரும். எதிர்கட்சி பேச தொடங்கிட்டாங்கன்னா அது அப்படியே ஒரு ஸ்க்ரீன் சேவர் மாதிரி அதை போட்டு விட்ருவாங்க, ஒரு வால்பேப்பரை போட்டு விட்ருவாங்க. இதை தான் நாம் பார்த்த சட்டமன்றம். இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் நிறைய கேள்விகள், பதில்கள், காரசாரமான விவாதங்கள், அடிதடிகள், கேவலமான பேச்சுக்கள், இதை தாண்டி சைகைகள், இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறத கனிமொழி உட்பட எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரீல்ஸுக்காக தான் இந்த சட்டமன்றம் கூடுகிறது, வேறு எதுக்காகவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துட்ருக்க நாங்கள்லாம் ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, கருத்து சொல்லக்கூடிய நீங்கள், அதாவது கனிமொழி அக்கா மாதிரியான நபர்கள் மட்டும்தான் உண்மையிலேயே அரசியல் பேசுகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்புக்கா. உங்கள் மேலே ரொம்ப மரியாதை இருக்குது, கனிமொழி அக்கா மேலே ரொம்பவே மரியாதை இருக்குது. திமுகவில் முக்கியமான ஒரு தலைவர், உண்மையான ஒரு தலைவர், தலைமை பண்புக்கு உகத்தான ஒரு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கனிமொழி அவர்கள் அப்படின்னு சொல்கிறதுல பலருடைய கருத்தும் இப்படி தான் இருக்கும். அவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு ஸ்பேஸ் கிடச்சிச்சின்னா திமுக வேறு லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா இப்போ திமுக உதயநிதி அவர்களுடைய கையிலும் ஸ்டாலின் அவர்களுடைய கையிலும் இருக்கும்போது அது இப்படி தான் இருக்கும். ஒருவேளை அது கனிமொழி அவர்களுடைய கையில் வந்துருச்சுன்னா அது வேறு மாதிரி, அடுத்த 100 வருஷத்துக்கு இல்லை, அடுத்த எவ்வளோ வருஷத்துக்குனாலும் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு கட்சியாக திமுக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஏராளம் பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லும்போது உண்மையிலேயே உங்களுடைய அரசியல் புரிதல் இவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எங்களுக்குள்ள கேட்க வைக்கிறது அம்பிட்டு தான். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். மக்கள் பணத்தை திருடி திங்கிற புரோக்கர்களாக நாங்கள் இருக்க விரும்பவில்லை, நாங்கள் ஜோக்கராக கூட இருந்துட்டு போயிடும்டா அப்படின்னு சொல்லி அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா இதை ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாங்க. ஒரு கூட்டத்தில் ஒரு ஜோக்கர் இருக்கலாம், ஆனால் இருக்கிற எல்லா எம்எல்ஏக்களுமே ஜோக்கராக இருக்காங்க, எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுமே ஜோக்கராக இருக்காங்க, தாவேக்காவை சார்ந்தவங்க எல்லாருமே ஜோக்கராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி தாவேக்கான ஜோக்கர், தாவேக்கான தற்கொலை, தாவேக்கான எதுக்கும் லாய்க்கில்லாதவங்க, தாவேக்கான ஆவுன்னு கத்துறவங்க இப்படின்னு சொல்ற ஒரு கட்டமைப்பை திமுக உருவாக்க ட்ரை பண்ணாங்க. ஜஸ்ட் ட்ரை தான் பண்ணாங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு மக்கா, அது வேற விஷயம். ஆனால் இங்கே ட்ரை பண்ணாங்கல்ல, அப்படி ட்ரை பண்ணும்போது ஜோக்கர் ஜோக்கர் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்திட்டு இருந்தாங்க திமுக. இன்னைக்கு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஜோக்கருக்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கிறார். ஹூ இஸ் ஜோக்கர் அப்படின்னு கேட்டால், ஜோக்கர் அவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரிப்பு காண்பிக்கிற மாதிரி, மூக்கு பெருசாக புடச்சிக்கிட்டு இருக்கும், வாய் ஈன்னு இருக்கும், கண்ணெல்லாம் அப்படி தூக்கிக்கிட்டு இருக்கும். இதை ஏன் இப்படி காண்பிக்கிறாங்கன்னா, இப்போ சார்லி சாப்ளினே நம்ம எடுத்துக்கலாமே, அவர் மனசில் 1000 வலி வேதனைகள் இருக்கும், ஆனால் அதை தாண்டி மக்களை சிரிக்க வைத்தார். அவருடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருந்துச்சு. ஆச்சி மனோரமாவை எடுத்துக்கோங்க, நம்மளை சிரிக்க வச்ச ஒரு மிகப்பெரிய மிக முக்கியமான பெண்மணி ஆச்சி மனோரமா அவர்கள். ஆனால் மனோரமா அவர்களை ஜோக்கர்னு சொல்லுவாங்க, காமெடி பீஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க அடிபட்டு தான் அவங்களுடைய இறப்பு வரை அவங்க அடிபட்டாங்க, ஆனால் மக்களை சிரிக்க வச்சாங்க. கலைவாணர் விவேக் அவர்களாக இருக்கட்டும், இப்படின்னு சொல்லி நிறைய பேரை நம்ம சொல்லலாம். அவங்க வாழ்க்கையில் அடிபட்டிருப்பாங்க, ஆனால் முன்னாடி சிரிக்க வைப்பாங்க, மக்களை யோசிக்க வச்சுருப்பாங்க. அப்போ இவங்களை தான் நம்ம ஜோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட நபர்கள் மக்களை சிரிக்க வைப்பதற்காக, சிந்திக்க வைப்பதற்காக நாங்கள் ஜோக்கராக இருக்கிறதுல எங்களுக்கு எந்த தப்பும் தெரியலப்பா, நாங்கள் ஜோக்கராகவே இருந்துட்டு போகிறோம். ஆனால் மக்களுடைய சொத்தை ஆட்டையை போடக்கூடிய, மக்களுடைய சொத்தை சொராண்டி திங்கக்கூடிய புரோக்கர்களாக மட்டும் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த திமுக இக்கோ சிஸ்டத்தையும் புரோக்கர் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஐயோ போச்சு அமைச்சர் ரமேஷ் அவர்களே, இன்னைக்கு பாருங்க, நாளையிலேருந்து ஆர்எஸ் பாரதி அவர்கள் சாபமாக விடுவார். ஆல்ரெடி நீங்கள் இடது கை வச்சு பேசுறீங்க, நானும் இடது கை வச்சு தாண்டா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த இடது கை தான் சொல்லுது, என்னடா இதை வச்சு பேசுன என்னடா தப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் தான் இதுக்கும் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறதுலாம் வேற விஷயம். நீங்கள் இடது கை வச்சு பேசுகிறீங்க ரமேஷ் அவர்களே, அவன் தான் சொன்னார் ஆர்எஸ் பாரதி அவர்கள், அதை ரமேஷ் அவர்கள் ஹேண்டில் பண்ணிடுவார் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக அவர் பார்த்துட்ருக்கார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல நாம் என்ன சொல்கிறோன்னா, இந்த மாதிரி நபர்கள், ஆர்எஸ் பாரதி மாதிரியான நபர்கள் இனி அடுத்த கட்ட ஒரு விமர்சனத்தை ரமேஷ் அவர்களுக்கு வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறேங்க, அடித்து சொல்கிறேன்,
ஒரு 2 பேர் பக்காவாக நமக்கு தெரியுறாங்க, இவங்க இன்னும் கூடிய சீக்கிரம் நிறைய சூப்பரான ஒரு அரசியல்வாதியாக மாறிடுவாங்க, மக்களுக்கு இவங்க முன்னாடி நல்ல பெயர் கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னால் ஒன்று விக்னேஷ் அவர்களை சொல்லலாம், இன்னொன்று ரமேஷ் அவர்களை சொல்லலாம். பிரபு அவர்கள்லாம் இருக்காங்க, ஆனால் இப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி இருந்தாலும் இவங்க 2 பேருமே மீடியாவில் வரும்போதும் சரி, கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறதா இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகளை டீல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வேற லெவல். அப்போ இந்த மாதிரியான புதுமுகங்கள், நம்ம மாதிரியான சாதாரண மனிதர்கள்லேருந்து வரக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறவங்களுக்கான பவர் எப்போ தெரியுமா இன்க்ரீஸ் ஆகும்? நாம் எப்போ அவங்கள சப்போர்ட் பண்ணுறோமோ அப்போ தான் அவங்களுடைய பவர் இன்க்ரீஸ் ஆகும். நாம் எப்போ அவங்கள பற்றி பேசுகிறோமோ, அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை மக்கள் முன்னாடி கொண்டு போகிறோமோ, அன்னைக்கு அவங்க பவர் ரீச் ஆகும், அவங்க பவர் பெருசாகும். அந்த மாதிரி நான் இப்போ சொல்கிறேன், ரமேஷ் அவர்கள் கண்டிப்பாக RS பாரதி அவர்களுடைய பேச்சை மட்டும் சுலபமாலாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சாபம் விடுறாரு, செத்து போயிடுவாங்கிறாரு, என்னெல்லாமோ சொல்கிறார், வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறாங்க. கேட்டால் நாங்கள் முற்போக்குவாதிகள் அப்படின்னு சொல்லிடுவாங்க, அதை விட்டுலாம். அப்போ இது மட்டும் தான் சொன்னாரா ரமேஷ் அவர்கள் அப்படின்னு கேட்டால் கிடையாதே. அண்ணன் வேற லெவலில் வச்சு செஞ்சு போட்டாப்புல. நீங்கள் சன் சிங்கரா சார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து. இல்லை எங்கள் கட்சியை சார்ந்தவங்க பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் விமர்சனம் பண்ணார். நானும் சட்டமன்றத்தில், பழைய சட்டமன்றத்தில் அவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக எட்டி பார்த்தேன். எட்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, பாத்ரூம் சிங்கர்ஸ் தான் நிறைய இருந்திருக்காங்க, நம்ம கட்சியிலாவது சன் சிங்கர்ஸ் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது அன்னைக்கு தான் எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ரமேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பாத்ரூம் சிங்கர்ஸ் யாருக்கெல்லாம் அந்த பழக்கம் இருக்குது? அப்படியே டேப்பை திறந்து விட்டுட்டு அந்த கப்பில் தண்ணி எடுத்து ராரி ரா அப்படின்னு சொல்லி நம்ம பாட ஆரம்பித்தோன்னா, நாம தான் AR ரகுமான், நாம தான் SB பாலசுப்ரமணியம் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம மனசு ஆஹா ஓஹோன்னு இருக்கும். ஏன்னா அந்த பாத்ரூமை விட்டு அந்த சவுண்டு வெளியிலே வராது. டேப் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் அந்த பாட்டை பாடி பாருங்களேன், எக்கோவே நம்மளை எச்சி துப்போம். ஏன்டா இப்படி ஒரு குரலை வச்சுக்கிட்டு நீ பாடிட்டு இருக்கங்கிறது மாதிரி. அந்த மாதிரி சட்டமன்றத்தில் நிறைய பேர் திமுகவை சார்ந்தவங்க பாட்டு பாடி அறுவையாக அறுத்து நம்மளெல்லாம் பேசுனதையே திருப்பி திருப்பி பேசி, இந்த சட்டமன்றம் அப்படிங்கிறது என்னையா மேட்ரு, அதை சொல்லியா, எங்களுக்கு வேறு வேலை இருக்கியா, லைவை பார்க்குறோம் அப்படிங்கிறது எங்களுடைய தலைவிதியாக இருந்துச்சுன்னா உங்களெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்கே, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, அப்படியே கடிச்சு பிடிச்சி சட்டமன்றத்தை லைவாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. எது எப்படி இருந்தாலும் லைவை கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமும். லைவை இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு மட்டும் ரத்து பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் இதை இப்போ டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி பெருசாக்குவாங்க. லைவ் காரணமாக சட்டமன்றத்தில் அவை குறிப்பில் நீக்கப்பட்ட விஷயங்களை இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க, ரீல்ஸாக எடுத்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த லைவ் என்ன செய்வாங்க, 1 மணி நேரம் இல்லாட்டி ஒரு அரை மணி நேரம் ஒரு வேளை டிலே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு என்னமோ தோணுது. இப்படி எப்படி டிலே பண்ணுவாங்க, அங்கே லைவ் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டியதெல்லாம் நீக்கின உடனே நமக்கு லைவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஏதாவது நடக்கும் பட்சத்தில் மக்கள் உண்மையை புரிந்து கொள்ள மாட்டார்கள். தாவேக அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையும் அங்கே இழக்க நேரிடும். தாவேகா புதுசாக மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மட்டும்தான் மக்கள் இப்போ உங்களை பார்த்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. விஜய் அவர்களை ஒரு காட்டை பார்த்துட்டோம், விஜய் அவர்களை ஒரு காட்டை உட்கார வச்சுட்டோம், விஜய் அவர்களும் கொடியேற்ற வச்சுட்டோம், முடிஞ்சிருச்சு, லைஃப் டைம் செட்டில்டு அப்படின்னு சொல்லி விர்ச்சுவல் வாரியர்ஸ் நிப்பாட்டிட்டு இருக்காங்க. இனி விஜய் அவர்கள் உள்ள வரணும், முதலமைச்சராக மாறணும், இல்லாட்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி பிஎம்ஆலாம் மாறணும் அப்படின்னு நினச்சா மக்களுடைய இந்த நம்பிக்கையை அப்படியே கண்டினியூ பண்ணி போகணும். அதில் தான் மக்களுடைய நம்பிக்கை மட்டும் கிடையாது, உங்களுடைய எதிர்காலமும் இருக்கிறது. அந்த நம்பிக்கையை சிதைச்சிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த திமுக தான் இவங்க அப்படிங்கிற லெவலில் இருந்துட்டிங்கன்னா நடக்காது மக்கா. அடுத்தா நம்ம ஒருத்தரை பற்றி பேசி ஆகணும். அவர் வேறு யாருமே கிடையாது, நம்ம மார்க்கண்டேயன் அண்ணன் அவர்கள் தான். எலும்பு எண்ணிருவேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா மார்க்கண்டேயன் அவர்கள். அதன் பிறகு என்னுடைய பேச்சு தவறாக இங்கே பிரதிபலிக்கப்பட்டு விட்டது, நான் தவறாக பேசிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படிலாம் சொல்லி சட்டமன்றத்திலே வந்து பேசினார் பாருங்க. மார்க்கண்டேயன் அவர்கள் பேசினது அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணப்போ அவர் ஏதோ பெரிய அவருடைய மகன்லாம் வந்து ஹஷ்மஷ் அவனுக்கு அப்படின்னு ஏதோ சொன்னார் பாருங்க. பரிதாபங்கள் கூட போட்டாங்க, அவங்கள வச்சு பரிதாபங்களை மிரட்டினாங்க திமுக அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கும் எல்லாத்தையும். ஆமாம் சொல்லுங்கள் சாமி, ஆமாம் இப்போ நீங்கள் எல்லோரும் ஆமாம் சொன்னீங்கன்னு நான் நம்பிக்கிறேன். அப்படி இருக்கும்போது இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, மார்க்கண்டேயன் அவர்கள் தப்பு மன்னிப்பு கோரிவிட்டார். ஆனால் அவர் செஞ்சது தப்பு தான், அவர் பேசுனதும் தப்பு தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்றைக்கி ஒருத்தன் நான் சொன்னேன், உங்கள் காதுக்கு அப்படியே கேட்டுச்சு. இன்றைக்கி ஒருத்தர் ஓகேயா, ஒருத்தன்லாம் நான் சொல்லலை. நான் இனிமேல் ஒருத்தர் சொன்னால் ஒருத்தன் சொல்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிடக்கூடாது. ஓகே, ஒருத்தர் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அவர் என்ன யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ மறுபடியும் சொல்கிறேன், அவர் எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ துரை சந்திரசேகரன். இவர் துரை சந்திரசேகரன் நம்ம முதல்வரை பார்த்து ஓ போட்டு இக்கு போட்டு கா போட்டு மறுபடியும் ஓ போட்டு ஒரு ஒலி அனுப்புகிற அந்த செய்தி, அந்த ஒரு வார்த்தையெல்லாம் பேசி ஒரே வணக்கம் வைக்கிறான் அப்படின்னு சொல்லி அவரை ஒருமையில் பேசி, அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இந்த 100 நாளில் நீ என்ன திறந்து காட்டின அப்படின்னு சொல்லி
கொச்சையாக பேசக்கூடிய ஆபாசவாதிகள் வியாதிகள் நம்ம நாட்டை இவ்வளோ நாள் ஆண்டு கொண்டு இருந்திருக்கார்கள் அப்படிங்கிற போது ஐயா பின்னாடி யாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், ஐயா அதுக்கிட்ட அவருடைய நண்பர், அவருடைய முக்கியமான நண்பர் 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா? வஸ்டியா உங்கள் பிஹேவியர் ரொம்ப வஸ்டியா. ஆபாச பேச்சாளர்கள் பேச்சுக்களை வைத்து பெண்களை இப்படிலாம் 100 நாள் நீ என்ன திறந்து காட்டின, இல்லை எனக்கு புரியலை. எங்கள் மனசில் அதில் நல்ல விஷயமாக தான் நாங்கள் பேசணும். எத்தனை தொழிற்சாலைகளை திறந்து காட்டினீங்க, எத்தனை வானூர்திகளை திறந்து காட்டினீங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பேசணும். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்கள் மனசில் டர்ட்டியாக இருக்குது பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க, முட்டு கொடுக்க வருவாங்க. இதுக்கான சைக்காலஜியை நான் தமிழ் பட்சத்தில் புழக்கிறேன். ஏன்னா இதில் பொழந்தா, ஏன்னா அரசியலும் சைக்காலஜிக்கும் நடுவில் அது வித்தியாசமாக மாறிடும் அந்த டாபிக். அதனால் அந்த டாப்பிக்கை நான் அப்படியே அதுக்கு சைக்காலஜிக்கல் என்ன, அவங்க எப்படி இதை நார்மலைஸ் பண்ணுறாங்க, இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன, திமுக இதை எப்படி ஆழம் பார்க்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தமிழ் பட்சத்தில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தலாம். ரொம்ப முக்கியமான காணொலியாகவும் இருக்க போகிறது. ஸோ இந்த நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி ஆபாசமாக பேசக்கூடிய ஆபாசவாதிகளை வைத்துக்கொண்டு, ஆபாசமாகவே இருக்கக்கூடிய பல சொற்பொழிவாளர்களையும் வைத்துக்கொண்டு, லியோனி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இந்த மாதிரி பல நபர்கள், மார்க்கண்டேயன், அடுத்ததாக நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவரும் இந்த லிஸ்ட்டில் வந்துடுறாரான்னு பார்த்தா, சார் தண்ணி வரணும் அப்படின்னு சொன்னது பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அந்த தண்ணியை பற்றியே பேசலையே, ஏதோ வடிவேலு சொல்கிற மாதிரி இந்த தண்ணி ஏன் தண்ணி கிடையாதுங்க, இந்த தண்ணி ஏன் தண்ணி கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே தப்பாகவே இருக்குது. நீங்கள் தப்பாக தான் பேசிகிட்டு இருக்கீங்க, மக்களுக்கு அது கரெக்டாக தான் புரியுது. அதனால் மக்களை முட்டாளாக நினைத்து நீங்களாம் முட்டாளாக நினச்சிட்டிங்க, நான் அறிவாளியாக தான் பேசினேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒத்து வராது. இன்னைக்கு இந்த எம்எல்ஏ பேசினது, துரை சந்திரசேகரன் அவர்கள் அநாகரிகமாக அருவருப்பாக பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத யாராலையுமே மறுக்க முடியாது. அப்படி யாராவது மறுத்தீங்கன்னா, அவர் பேசினதை பீப் போடாமல் செய்தி ஊடகங்களை, சில செய்தி ஊடகங்களை போட்டிருக்காங்க. பீப் போடாமல் ஒன்று கேட்டு பார்த்தீங்கன்னா, அப்படி கேட்டு பார்க்கக்கூடிய அந்த வீடியோவை உங்களுடைய குழந்தைகளிடம், உங்களுடைய மனைவியிடம், உங்களுடைய மகளிடம், உங்களுடைய மனைவியிடம், உங்களுடைய சகோதரிகளிடம் போட்டு காண்பீங்கள், உங்கள் தோழியிடம் போட்டு காண்பீங்கள். அவங்க எதை தூக்குவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பொதுவாக நான் கிரவுண்டை பார்க்குறேன், கிரவுண்டை பார்க்கும்போது காலெல்லாம் பார்க்குறேன், வேற ஒன்றும் பார்க்கல. அதனால் அவங்க என்ன தூக்குவாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஸோ இது ரொம்ப அநாகரிகமான பேச்சு. இந்த அநாகரிகமான பேச்சுக்கள் திமுகவை வளர்க்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய சின்ன கலைஞர் என்ன செய்கிறாருன்னா சிரிச்சிட்டு இருக்காரு. இளைய கலைஞர், சின்ன கலைஞர் இப்படிலாம் சிரிக்கக்கூடாது. ஆல்ரெடி நம்ம ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு இருக்கோம். உங்களுக்கு எதிராகவே விர்ச்சுவல் வாரியர்ஸ் இரவு பகலாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 5 பேர், இது இந்த 5 பேர் அப்படின்னு சொல்லி என்னுடைய புகைப்படம், இன்னும் 4 யூடியூபர்ஸ்க்கு புகைப்படம்லாம் போட்டு இவனெல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எதுக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி நிறைய போஸ்டெல்லாம் வர்றதை என்னாலும் பார்க்க முடிகிறது. ஆனால் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். இன்னும் சொல்லுவேன், இன்னும் 5 பேர் கூட 10 பேர் கூட சேர்த்து போடுவீங்களா? கொஞ்ச நாள் சங்கின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அடுத்த கொஞ்ச நாள் இவர் நாம் தமிழர் கட்சியினுடைய விசுவாசி அப்படின்னு சொன்னீங்க, இப்போ விஜய் அவர்களுடைய விசுவாசி அப்படின்னு சொல்லுவீங்க, நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் பற்றி பேசும்போது அண்ணாமலை அவர்களுடைய விசுவாசின்னு சொல்லுவீங்க. உண்மை எங்கே இருக்கோ பேசத்தான் முடியும். உங்களுடைய விமர்சனத்துக்காகவும் உங்களை மனசை குளிர வச்சு பேசுகிறதுக்காகவும் இங்கே நான் யூடியூப் சேனல் தொடங்கவே இல்லை. ஏன் மன திருப்திக்கு, நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய பார்வை எப்படி இருக்குது, உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நாம் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஏன் லெவலுக்கு. நான் படித்த அரசியல், நான் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன். நான் எல்லாரையும் படிச்சிட்டேனான்னு கேட்டால் இல்லை, நான் இன்னும் படித்து கொண்டு தான் இருக்கிறேன். இதே மாதிரியான விஷயங்கள் இன்னும் தொடர்ச்சியாக என்னுடைய பக்கத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் என்ன தான் உருட்டல் மிரட்டல் கொடுத்தாலும் இந்த சேவை தொடரும், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், கனிமொழி அக்கா சொல்லியிருந்தாங்கல்ல, ஏக்கா இந்த ரீல்ஸுக்காக தான் சட்டமன்றம் நடக்குதுன்னு. உங்கள் உறுப்பினர்கள் பேசினதை நீங்களே ஒரு தடவை பேசி பார்த்து அப்படி ஹெட்செட் போட்டுலாம் பார்த்த பிறகு அதுக்கான விமர்சனத்தை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாக்கா நாங்கள் சொல்லிடுறோம்க்கா இந்த சட்டமன்றம் ரீல்ஸுக்காக தான் நடக்குதுன்னு. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்ளுங்கக்கா, திமுகவை ஆபாசமாக தான் பேசி வளர்ந்த கட்சி அப்படின்னு சொல்லிடுங்கக்கா. ஏன்னா ஆபாசமாக பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் ஏதாச்சும் பிடிச்சு போடுங்க சாமி இவங்களெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணிடுங்க. நல்ல சமுதாயத்தை உருவாக்க போகிறோம். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளோ அடி வாங்கினாலும் சரி, எத்தனை வசவு கிடைச்சாலும் சரி, நல்ல சமுதாயத்தை உருவாக்கியே தீர்வோம். நல்ல அரசியல் படித்த நல்ல இளைஞர்கள், நல்ல மாணவர்கள், நல்ல மாணவிகள் நம்ம தமிழ்நாட்டில் அடுத்த தலைமுறையாக வர வேண்டும். அவங்க அக்கு வேற ஆணி வேற பிரித்து பார்க்க போகிறாங்க. தமிழ்நாட்டு அரசியலை மட்டும் கிடையாதுங்க, இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்ஸ் வேறு அவங்களுடைய ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கும். அதுக்கு டிபி ட்ரூப்ஸ் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது, இனியும் இருக்கும். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.